ஹே மை பேல் பேடிஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்ஸ் சென்டர் சீரீஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சோலார் அவன் கிளாஸில் இருக்க பசங்க கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம தான் அந்த பிளேயில் வின் பண்ணோன்ட்டு. எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ இதை ஒரு நல்ல மெமரிஸாக வச்சுக்க நான் அவங்க எல்லாருக்கும் இந்த பிளேயோட ஃபோட்டோ தரேன்ட்டு அவன் எல்லாருக்குமே தந்துட்டுருக்கான். அதில் சன்னோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க இதை வெளியே நின்று ஜியும் இப்போ போமைக்கும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ போமைக்கு சொல்கிறான், இதே மாதிரி சன்னோட நிலைமை இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் வராதுன்ட்டு. அப்போ ஜி என்ன கேட்குறானா, பட் இதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நீ சீக்கிரம் கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கணும், நீ அதை பண்ணுறியான்னு கேட்க போமைக்கு இல்லை, எனக்கு ஆல்ரெடி டீச்சிங்லேயே டயர்டாக இருக்குது, நான் அது நீ பண்ணலங்கிற மாதிரி தான் சொல்கிறான். பட் ஜி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நான் இருக்க பேரண்ட்ஸ் குரூப்பில் பேரண்ட்ஸ் இப்போயே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சோலாரோட நடவடிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுன்னு. ஸோ நீ சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிடு, ஏதாவது பெரிய பிரச்சனையான என்ன பண்ணுறதுன்னு கேட்க போமைக்கு சொல்கிறான், அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம பிரின்சிபலை அதெல்லாம் பார்த்துப்பாங்கன்ட்டு. ஆனால் பிரின்சிபலை பார்த்தானா அவங்களுக்கு ஆல்ரெடி பேரண்ட்ஸ் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரு ஃபைலு, அப்புறம் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபைலு, அந்த மாதிரி ஃபைல் மேலே ஃபைலில் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கா. அதில் அவங்களே டென்ஷன் ஆகி கத்திகிட்டு இருக்காங்க. அதை இவனுங்க பார்த்துட்டு யோசிக்கிறானுங்க, இன்னும் இவங்க பார்த்துப்பாங்க நீ நம்புறியான்ட்டு. அதுக்கப்புறம் போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வேலை ரொம்ப ப்ரெஷராக இருந்தால் நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. பட் அவங்களோ இல்லை, இது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால தான் இதை நானே பண்ணணும்னு நினைக்கிறேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் புலம்புறதுனா எங்கள் கிட்ட புலம்புங்க, நாங்கள் என்றைக்குமே உங்களுக்காக இருப்போம்னு போமைக்கு சொல்ல, அதுதான் எனக்கு முக்கியமாக தேவைங்கிறாங்க. என்னென்னா, இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவர் அமைதியை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மாதமாக அவரோட வேலையெல்லாம் இவங்க தலையில் கட்டிட்டாங்க. ஸோ அவங்களே சொல்கிறாங்க, எப்படி ஒருத்தங்க அவங்க வேலையை இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்காங்கன்ட்டு இவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க போமைக்கிட்ட. அப்பயுமே இவங்க கேட்குறாங்க, ஆமாம் மெயின் கேம்பஸ் இது எப்படி ஓகே சொன்னாங்கன்ட்டு. ஆக்சுவலாக மெயின் கேம்பஸில் பேங்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அந்த கேம்பஸோட ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க தான் இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, யார் அந்த பேங்குங்கிறவ ரொம்ப மோசமானவங்க, டபுள் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க அவங்களான்ட்டு. அதுக்கு பிரின்சிபலும், டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லை, அவளாம் 10th ஸ்டாண்டர்டாக இருப்பாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த பேங்கே வந்துட்டாங்க. என்னை பற்றி என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க போலன்னு கேட்க இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பேங்கை பண்ணால் ஃபஸ்ட்டு பிரின்சிபல்னு சொல்லிவிட்டு அப்புறம் இல்லை ஆக்டிங் பிரின்சிபல்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இந்த பேங்கும் பேசிகிட்ருக்க வெளியே ஜியும் போமைக்கும் நின்று எட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்போ சோலார் அங்கே என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்க அங்கே பேங் வந்திருக்காங்கன்னு சொல்ல அவனுமே கத்துறான், என்னது மெயின் கேம்பஸ் ரெப்ரசன்டேட்டிவான்ட்டு. இவங்க உடனே அவன் வாயை பற்றி அப்படியே ரகசியமாக நின்று ஒட்டி கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பேங்க் கிட்ட இவங்களுமே நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்படி எல்லா அப்டேட்டும் நான் பிரின்சிபலுக்கு கொடுத்துட்ருக்கேங்கிற மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் இப்போ ரீசெண்டாக பேரண்ட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, நம்ம ஸ்கூலோட டீச்சர் சோலார் அவர் ஏதோ அன்யூஸ்லாம் நடந்துட்டுருக்காராமேன்ட்டு சோலாரோட ஃபோட்டோ காமிச்சு கேட்க ஆக்சுவலாக அவங்களுக்கு தெளிவாக தகவல் போயிருக்கு, இப்படி சோலார் அப்பப்போ சன்னுங்கிற பேரில் குழந்தையாட்ட பண்ணிகிட்டு இருக்கான், அதுக்கு ரோல் பிளேன்னு குழந்தைங்க கிட்டலாம் சமாளித்து வச்சுருக்கீங்க, அந்த மாதிரிலாம் தெளிவாக அவங்களுக்கு தெரியுது. அப்போ பிரின்சிபலும், இப்போ என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக இன்றைக்கி அவருக்கு ஃப்ரீ பீரியட் இருந்தனால அவர் பர்சனல் வேலை இருக்குன்னு சொன்னார், சரி ஓகேன்னு பெர்மிஷன் கொடுத்து அனுப்பியிருக்கேன், இப்போ உங்களால் அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்ல அப்போ அந்த பேங்குமே சரி ஓகே இப்போ பார்க்க முடியலன்னா என்ன, நான் எப்படி இருந்தாலும் இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவோம்ல அப்போ பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க வில்லத்தனமாக சிரிச்சிட்டு தான் போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பிரின்சிபல் அப்படியே வெளியே வர இவனுங்க 3 பேர் போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்கானுங்களே. அதுக்கப்புறம் கேட்குறானுங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ பிரின்சிபலும், இங்கே பாரு ஜி, அவங்க இன்ஸ்பெக்ஷன் அப்போ பார்ப்பாங்க, ஸோ நம்ம டீச்சர்ஸ் கிட்டலாம் முன்னாடியே சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருன்னு சொல்லி ஜி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் போமிக்க பார்த்து, போமைக்கு இது உனக்கு ஆர்டராக சொல்ல, உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு அந்த கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணு, அப்போ தான் சன்னை நம்ம சீக்கிரமாக சோலாராக தேவைப்படுறப்ப மாற்ற முடியும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ போமைக்குமே அவனோட கிட்டார் எடுத்து வச்சு உட்காந்துட்ருக்கான். பட் அவனுக்கு அதை ப்ளே பண்ண மனசே வர மாட்டேது. ஏன்னா அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி திட்டியிருப்பாங்க போல், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, இதுக்கு தான் படிக்க போறியாங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி யோசிச்சு சோகமாக இருக்க அங்கே சோலார் என்ன பண்ணுறாங்கிற மாதிரி சிரிச்சிட்டு பேசுகிறான். பட் இவன் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, சாரி நீ என்ன ஏதாவது பிரச்சனையில் இருக்கியா, சரி ஓகே நீ பொறுமையாக எல்லாம் யோசிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அப்போ பார்த்தா கரெக்டாக லஞ்ச் பிரேக் முடிஞ்சிச்சு. சரி வா கிளாஸுக்கு போகலான்னு சொல்ல இவன் சொல்கிறான், அச்சோ எனக்கு டயர்டாக இருக்குது, கிளாஸுக்கெலாம் போகல, எனக்கு ஒரு சோலார் ஃபிக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவனை ஹக் பண்ணிகிட்ருக்கான்.
அப்போ தான் அவன் ஒரு வவுச்சராட்ட காட்டுறான். என்னென்னா அதில் வந்து கிஸ்பர் ஹார் அந்த மாதிரி போட்டிருக்கு. என்ன இது இப்போ நீ யூஸ் பண்ணுறியான்னு கேட்க, அப்போ போமைக்குமே அது கிழிச்சு போட்டுடுறான். சரி ஓகே, நான் இப்போ கிஸ் பண்ண போக அப்போ ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா கிங்கு 4ன்னு 2 பசங்க இருப்பானுங்கள்ல அவனுங்க. ஓ இது அப்படியே பிஎல் சீரீஸில் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, இவங்க சொல்கிறாங்க, டே கிண்டல் பண்ணாதன்ட்டு. ஆமாம் இது கிளாஸ் டைம் தானே, கிளாஸுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, அந்த பசங்க சொல்கிறாங்க, கிளாஸுக்கு போனால் ஒன்றுமே புரியல, ரொம்ப போர் அடிக்குதுன்ட்டு. அப்போ போமைக்குமே, ஆமாம் நானுமே உங்கள் நிலமையில இருந்திருக்கேன், கிளாஸில் போர் அடித்து இருக்கிறதுலாம் பிடிக்காதுன்னு சொல்ல, அப்போ அந்த பசங்க சொல்கிறாங்க, ஆமாம் டீச்சர் உங்களுக்கு புரியுது தானே, மேக்ஸில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு சொல்ல, போமைக்கும் ஆமாம்மா மேக்ஸ் கஷ்டம் தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ சோலார் சிரிச்சிட்ருக்க போமிக்கு அப்போ தான் புரியுது, ஆக்சுவலாக அந்த பசங்களுக்கு மேக்ஸ் எடுக்கிறதே போமிக் தான், அவனுங்க போமிக் கிளாஸ் தான் புரியலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. டே அது ஏன் சப்ஜெக்ட்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ மட்டும் நீங்கள் கிளாஸுக்கு போகலாம் அவ்வளோதான்ட்டு அவன் நோட் எடுத்து இவங்க நேம் எழுத போகிறான். அந்த பசங்க பயந்துட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லித்தர போகிறீங்களான்ட்டு. இவனும் அந்த நேம் எழுத போக அந்த பசங்க பயந்து அங்கேருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் சோலார் சிரிச்சிட்டே சொல்கிறான், பசங்களை கிண்டல் பண்ணாதன்ட்டு. இன்னொரு பக்கம் பேங்கை பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த ரோல் பிளேயில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா அதெல்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக இவங்க சோலாரை போமைக்கும் எடுத்த ஃபோட்டோவில் பின்னாடி டு டூ அந்த லிஸ்ட்டு போட்டு சோலார் சன்னெல்லாம் மாற்றி மாற்றி எழுதியிருக்கு. ஸோ அவங்க ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஸ்கூலில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறாங்கல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து எல்லோரும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ போமைக்கும் பிரின்சிபலும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நல்ல வேலையாக இன்றைக்கி வந்து சன்னாக இருக்கான், நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் அப்போ சோலாராக தான் இருப்பான். ஸோ நம்மளுக்கு வந்து நல்லது தான் நடந்திருக்கு அந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க. அப்போ ஜி ஓடி வந்து மூச்சு வாங்குறான். என் அப்போ போமைக்கும் கலாய்ச்சிட்ருக்கான், ஏண்டா நீங்களாம் பிஇ டீச்சர் தானா, இவ்வளோ தூரம் ஓடி வந்ததுக்கே மூச்சு வாங்குறேன்ட்டு. ஆனால் ஜியோ இங்கே பாரு நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை மாட்டிக்கிட்டோன்னு சொல்கிறான். என்னன்னா அந்த பேங்கு நாளைக்கு தான் வரணும், அவங்க இன்றைக்கே ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. இவங்களும் என்னென்னு ஓடி போய் பார்த்து அவங்கள நல்லா வெல்கம் பண்ணி சமாளிச்சிட்ருக்க. நாங்கள் இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா க்ளீனாக இருக்கிறது எனக்கு புரியுதுங்கிறாங்க. ஓ இங்கே நாங்கள் சுத்தம் பண்ணுற ஸ்மெல் அவ்வளோ இதாக உங்களுக்கு வருதான்னு சொல்ல அவங்க கலாய்க்கிறாங்க. இல்லை நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட்டு நடிக்கிறதுக்கு தானே, நல்லாவே தெரியுதுன்னு அவமானப்படுத்தி விட்டுறாங்க. அப்போ இவங்களும் வாங்க வாங்க உள்ளே வாங்கங்க மாதிரி வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நம்ம பேரண்ட்ஸே வெல்கம் பண்ணலாமேன்ட்டு. என்னன்னு பார்த்தா பேங்குக்கு பின்னாடி நிறையா பேரண்ட்ஸ் வராங்க. அப்போ பிரின்சிபலும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கீங்கன்ட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அப்படி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் பிரின்சிபல் சொல்கிறாங்க, எனக்கு எந்த மெசேஜ் வரலையே அப்படின்னு சொல்ல. அப்போ தான் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்னென்னா இந்த பேங் வந்து பிரின்சிபலை மட்டும் விட்டுட்டு இன்னொரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ் கூட, அந்த குரூப்பில் தான் இன்றைக்கி மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேங்குமே சிரிச்சுட்டு பேரண்ட்ஸ்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போக, அப்போ தான் பிரின்சிபலுக்கு ஒரு ஞாபகம் வந்து சோலார்னு கத்துறாங்க. போமைக்குமே என் பேர் போமைக்குன்னு சொல்ல, டே சோலாரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போடான்னு சொல்கிறாங்க. ஸோ ஜியும் போமைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு வழியாக ஓடி போய் அவங்க இந்த பேரண்ட்ஸும் பேங்கு போகிறக்கு முன்னாடியே அங்கே சன் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா சன் வந்து குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருந்திருப்பான். ஸோ இவங்க சன் அங்கேருந்து இழுத்துட்டு போகலான்னு பார்க்குறாங்க. பட் சன் வந்து விடாப்படியாக நின்றுட்டுருக்கான். பிரின்சிபலும் பேங்கை பின்னாடி திருப்பி நிற்க வச்சு அப்படியே சமாளித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இப்போ சன்னை சமாளிக்கும் போது தெரியாமல் அவங்க ஜியை தள்ளி விட்டுறாங்க. ஜி வேற மயக்கமாயிட்டான். அப்புறம் போமைக்கு எப்படியோ சன்னை மட்டும் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பிரின்சிபல் பின்னாடி பார்க்க இவங்க பேங்க் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஜி மயக்கம் போட்டிருக்கானா, இங்கே வந்து என்னாச்சுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. சன் கேட்குறான், ஏன் அங்கிள் என்னை இப்படி இழுத்துட்டு வந்தீங்கன்ட்டு. அப்போ போமைக்கும், இங்கே பாரு உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன், அந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல அவள் ஒரு சூனியக்காரி, குழந்தைங்களெல்லாம் பிடிச்சி போயிடுவா, அவகிட்ட நம்ம மாட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. சன்னுமே பயந்துட்டான். அப்போ இந்த பேங்குமே, ஆமாம் இவர் ஏன் இப்படி படுத்துட்ருக்காரு என்னாச்சுன்னு கேட்க பிரின்சிபல் வந்து சமாளிச்சிட்ருக்காங்க. அதாவது எங்கள் டீச்சருக்கு வந்து நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காருன்ட்டு. அப்போ பேங் என்ன பண்ணுறான்னா குழந்தைங்க கிட்ட பேசுகிறா, ஆமாம் உங்களுக்கு உங்கள் டீச்சர் சோலாரை பற்றி ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமான்ட்டு. அப்போ அந்த பிள்ளைங்க யோசிக்குதுங்க, என்னென்னா பிரின்சிபல் முன்னாடியே இந்த பிள்ளைங்க கிட்ட தெளிவாக ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து சோலாரை பற்றி கேட்டால் என்ன சொல்லணும்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களும் அப்படியே சீன் போட்டே பேசிகிட்டு இருக்குங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, நாங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லணும் அவ்வளோதானன்ட்டு. இப்போயும் அவங்க சொல்லி கொடுத்தது மாதிரியே சோலார் வந்து ரொம்ப கைண்டானவங்க ரொம்ப நல்லவங்கன்னு ஒப்பிக்குதுங்க.
அப்போ அந்த பேங்குமே எனக்கு இதெல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு பென்சில் பாக்ஸ் ஆட்ட அந்த குழந்தைங்க விளையாடுற கிட்டாட்டம் இருக்குல்ல அந்த மாதிரி பேக்லேருந்து எடுத்து, இப்போ சோலாரை பற்றினா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி உண்மையை சொல்கிறவங்களுக்கு இது கிஃப்ட்டுன்னு சொல்ல எல்சாவும் இன்னொரு புள்ள அப்படியே மாறிடுச்சுங்க. அதாவது சோலார் எப்பயும் நல்லா தான் இருப்பார், திடீர்னு எங்கள் கிட்ட குழந்தையாட்ட பேசுவாருன்னு சொல்லி மாட்டி விட்டுருதுங்க. அரோராவும் சமாளிக்க பார்க்குறா, பட் அது ரோல் பிளேக்காக தானங்கிற மாதிரி அரோரா ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறா. பட் இந்த எல்சாவும் அந்த இன்னொரு பிள்ளையும் பட் அதெல்லாம் அன்யூஸ்வல் தானுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க பின்னாடி வந்து பேரண்ட்ஸுமே கேட்டுறாங்க, என்னதோ ஒரு டீச்சர் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்காரான்ட்டு. அப்போ பேங்குமே ஆமாம் அவர் மேலே தான் எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்தேன்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, சோலார் கிளம்பிட்டாங்களான்னு கேட்க, இல்லை அவர் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எங்கள் கூட விளையாடிட்டு இருந்தாருன்னு அதையும் மாட்டி விட்டுருச்சுங்க. சரி ஓகேன்னு அந்த பேங்கும் டீச்சர்ஸ் எல்லாமே சோலாரை தேடி தான் போகிறாங்க. அப்போ பிரின்சிபலும் போச்சு எல்லாம் போச்சுன்ட்டு அவங்க போமைக்கிட்ட மெசேஜ் போட்டுறாங்க ஓடுன்ட்டு. அப்போ போமைக்கும் சன்னை கூட்டிகிட்டு அங்கே வந்து ஓடிட்டுருக்கான். பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த பேங்கே வராங்க. என்ன பண்ணுறதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த பசங்க கிங்கு ஃபோரும் இருப்பானுங்கள்ல அவனுங்களை பார்க்குறாங்க. டே ஹெல்ப் பண்ணுங்கடான்னு கேட்க, சரி ஓகே எங்களுக்கு என்ன அதுக்கு பதிலாக வாங்கி தருவீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்டா எல்லாத்துக்கும் ஏதாவது வாங்கி தரணுமான்னு கேட்டுகிட்டே இருப்பீங்களான்னு கேட்க, அந்த பசங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் டீச்சர், நாங்கள் பெருசாக என்ன கேட்க போகிறோம், ஸ்நாக்ஸ் தான் கேட்க போகிறோன்ட்டு. பட் போமைக்கும் என்கிட்ட இப்போ எதுவும் கொடுக்குறக்கு இல்லையேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா வழக்கம் போல் அவனோட நோட் எழுதுறான். அந்த நோட்டில் நேம் எழுதிடுவானோன்னு பயந்துட்டு வேணாம் இந்த பசங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல போமைக்கு மட்டும் நின்று சூலேஸ் மாட்டிகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சோலாரை வந்து அந்த பசங்க வந்து சர்க்கஸ் விளையாடுற இடம் இருக்குல்ல அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜியோட முகத்தில் பசங்கள்லாம் அந்த பென்சில் வச்சு வரைஞ்சி விட்டுட்ருக்க. அவன் முழிச்சிட்றான். அப்புறம் அந்த குழந்தைங்களும் அங்கேருந்து ஓடிடுது. அப்போ இப்போ பிரின்சிபல் கிட்டே என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு போமைக்கும் சோலாரும் இங்கேருந்து கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் போமைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் கூட பேசிகிட்டு இருக்காங்கல்ல, சோலாரா அவரை நான் காலையிலேருந்து பார்க்கலையேங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேருன்னு கேட்க இவன் போமைக்குங்கிறான். அப்புறம் இவங்க திரும்பி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்து, ஆமாம் போமைக்கா உங்கள் பேர் எனக்கு தெரியவே இல்லையே, இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் பேர் மட்டும் எனக்கு ஏன் ஞாபகம் இல்லை. சரி ஓகே நம்ம கொஞ்சம் பேசலாமான்னு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் போமைக்கு பிரின்சிபலுக்கு மெசேஜ் போடுறான் நான் மாட்டிக்கிட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் போமைக்கு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா போமைக்கு வந்து அக்கௌண்டிங் மேஜர் தான் படிச்சிருக்கான், அவன் டீச்சிங் மேஜர் படிக்கலை. இதோட அந்த அனுமதி சர்டிஃபிகேட் இருக்கும்ல அதுவுமே போமைக்கிட்ட இல்லை. ஸோ என்ன சொல்கிற, அது கூட உங்ககிட்ட இல்லையா, அட்லீஸ்ட் லெசன் பிளான்ஸ் ஆச்சு உங்ககிட்ட இருக்கான்னு கேட்க, அப்போ ஜியூ பிரின்சிபல் வராங்க. போமைக்கு அவர் கிளாஸுக்கு முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி லெசன் பிளான்ஸ்லாம் தெளிவாக வச்சுட்டு தான் எடுப்பாருன்ட்டு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது மட்டுமே போதாது, சர்டிஃபிகேட் இருக்கணும்னு. அதோட ஜிகிட்ட கேட்க, ஜிகிட்ட அதெல்லாம் இருக்குது, உங்கள் கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலுமே போமைக்கு இப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறது அது ஒரு பெரிய தப்பு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட உங்கள் முகத்தில் என்னன்னு கேட்க, ஜியோட முகத்தில் தான் குழந்தைங்க வரைஞ்சி விட்ருப்பாங்களே, என் முகத்தில் என்னங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ சரி விடுங்க, இங்கே நான் கூட சோலார் மட்டும்தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு வந்தேன், பட் இங்கே எல்லாருமே பிரச்சனையாக தான் இருக்கீங்க. அதுவும் பிரின்சிபல் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் ஒழுக்கமாக செய்கிறதே இல்லைன்ட்டு பிரின்சிபலை பிடிச்சி திட்டுறாங்க. ஸோ இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக சோலாரையும் போமைக்கும் வேலையை விட்டு தூக்கி ஆகணுன்ட்டு. ஆனால் பிரின்சிபலோ பட் அது ரொம்ப பெரிய இதாக தெரியலையா, ஏன் வேலையை விட்டு தூக்கணும்னு கேட்க, அந்த பேங்க் சொல்கிறாங்க இதுதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன், இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் சன்னும் குழந்தைங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களை கண்டுபிடிச்சி இங்கே உட்கார வச்சுட்டாங்க போல். அப்போ இந்த சன் என்ன பண்ணுறான்னா அவன் காதை பொத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. என்னன்னா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா பார்த்து நீ போன்னு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க, ஏதோ சண்டை போல். அதை வந்து சன் ரொம்ப பயந்துட்டே பார்த்துட்ருக்கான், சின்ன குழந்தை சன். ஸோ அதெல்லாம் இப்போ சன்னுக்கு ஞாபகம் வருது. அப்போ பின்னாடி இருந்து பசங்க சொல்கிறாங்க அந்த சூனியக்காரன்ட்டி போயிட்டா நீ பயப்படாதுன்ட்டு. அப்போ போமைக்கும் அங்கே நடந்து வர சன் போய் போமைக்கிட்ட சொல்கிறான், எப்படியோ அந்த ஆன்ட்டி இங்கேருந்து போயிடுச்சு, நம்ம கிட்ட தப்பிச்சிட்டோன்ட்டு சிரிச்சுட்டே சொல்ல, போமைக்கு ஆமாம் தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். அடுத்த நாள் போமைக்கு வந்து பிரின்சிபலை பார்க்க வர, பிரின்சிபல் அவங்க ரூம்லேயே தான் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கே போல். நீங்கள் என்ன விடி இங்கேயே நடந்துட்டு இருந்தீங்களான்னு கேட்க, பிரின்சிபலும் ஆமாங்கிறாங்க, நேற்று நடந்ததை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல. அப்போ போமைக்கு சொல்கிறான், நான் நேற்று ஃபுல்லாக யோசித்தேன், என்னோடய முடிவு ஒன்று எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் வேலையை ரிசைன் பண்ண போகிறதா சொல்ல. அப்போ பிரின்சிபல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுமே ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ போமைக்கு புரிஞ்சிருது
அவன் பிரின்சிபல் கிட்ட சொல்கிறான், நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் ரிசைன்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ இவங்களுமே நானும் உன்னை ரிசைன் பண்ண விட மாட்டேன்ட்டு பிரின்சிபல் சொல்ல போமே கேட்குறான், எனக்கே நீங்கள் இப்படி இப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் ஒரு நல்ல டீச்சரே இல்லை, எனக்கு சரியாகவே சொல்லித்தர தெரியாது, இங்கே இருக்க எந்த குழந்தைங்களுக்குமே என்னை பிடிக்காது, நான் ஒரு நல்ல டீச்சர்னு சொல்லிக்கவே முடியாது, எனக்கே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களேன்னு கேட்க அப்போ பிரின்சிபல் சொல்கிறாங்க, நீ ஒரு குட் டீச்சர் மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்க ஒரு நல்ல டீச்சராக ஆகிறக்கும் நீ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு. என்னென்னா சோலாரும் போமைக்கும் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அந்த டைமில் சோலார் ஃபுல் டே படித்து டயர்டாக இருப்பான். அவனுக்கு படிக்க போர் அடிக்கும் போது கூட இவன் போமைக்கு என்ன பண்ணியிருப்பானா, அவனோட மேஜர் இல்லை ஆனாலும் சோலாருக்கு வந்து அதில் என்னென்ன இருக்குன்ட்டு எல்லாமே அவன் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துருப்பான். அப்போ சோலாரும் இவனை கிஸ் பண்ண, நீ சொல்லித்தரும் போது எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமான்னு சொல்லியிருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா போமைக்கு வந்து இவன் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா க்யூட்டான திங்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பான். அது எல்லாமே சோலாருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதோட ஒரு வவுச்சர் இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்கள்ல, அந்த வவுச்சருமே போமைக்கு தான் ரெடி பண்ணியிருப்பான். ஸோ நீ டயர்டாக இருக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த கிஸ் வவுச்சர் காட்டியிருப்பான். பட் சோலார் என்ன பண்ணியிருப்பானா, அதை உடனே கிழிச்சு போட்டு இதை யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அவங்களும் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வவுச்சரில் என்ன போட்டிருப்பான்னா 1 ஹவருக்கு ஒரு கிஸ் மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா சோலார் அவன் ஸ்டாப் வாட்ச் ஆட்டோ இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிட்டு படிக்க போகிறான். ஓ, உனக்கு படிக்கிறதுல இவ்வளோ ஆர்வம் வந்துருச்சா மறுபடியும் பொம்மை கேட்க சோலார் சொல்லியிருப்பான், இல்லை என் பாய் ஃப்ரெண்டை மறுபடியும் கிஸ் பண்ணுறக்காக தான் இந்த டைமர் வச்சுருக்கேன்ட்டு. அப்படியே க்யூட்டாக அவங்க ரிலேஷன்ஷிப்பும் வளர்ந்துருக்கும். ஸோ இதை வந்து இப்போ பிரின்சிபல் சொல்கிறாங்க, நீ தான் சோலாருக்கு அவன் ஒரு டயர்டாகிற சுச்சுவேஷனில் கூட அவனை சப்போர்ட் பண்ணி அவன் ஒரு நல்ல டீச்சர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நீ ஒரு நல்ல டீச்சர் தான் போமைக்குன்னு சொல்ல போமைக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அவன் அழுதுருப்பான். ஸோ அவனோட ரெசிக்னேஷன் லெட்டர் அவன் கிழிச்சு போட்டு நான் டீச்சர் சர்டிஃபிகேட் எக்ஸாமை பாஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பிரின்சிபலுமே அவங்களோடதே கிழிச்சு போட்டு அவங்க கத்திருப்பாங்க, சூப்பர், நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண போகிறேன், உன்னை வேலையை விட்டு நிறுத்த மாட்டேன், நானுமே வேலையை விட்டு நிற்க மாட்டேன்னு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ சோலார் ஜியும் உள்ளே வராங்க. அப்போ ஜி வந்து எனக்கு அழுகையாக வருதுன்னு கேட்குறான். ஏன் நாங்கள் பேசினதை பார்த்தேன்னு பிரின்சிபல் கேட்க, இல்லை இப்படி பேப்பரை கிழிச்சு கீழே போட்டிருக்கீங்க, என்னோடய ஓசிடி வந்து என்னை ரொம்ப தொல்லை பண்ணுதுன்னு சொல்லியிருப்பான். அப்போ இவங்களுமே சாரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ சோலாருமே நல்ல வேலை, நீங்கள் யாருமே வேலையை விடலன்னு சொல்லிகிட்ருக்க பிரின்சிபல் சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் கண்டிப்பாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோடய டீச்சர்ஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுவேன், பட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியலையே, நான் ரொம்ப ஃபயராக லெவலே பண்ண போகிறேன், பட் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல சோலார் சொல்கிறான், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு. என்னென்னா அடுத்த சீன்லேயே பேரண்ட்ஸையும் பேங்கையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் அவசரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் பிரின்சிபல் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் இப்போ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி எங்கள் டீச்சர் சோலாருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி விடுறாங்க. என்னென்னா அதில் சோலார் பேசுகிறான், நான் தான் சோலார், நான் இந்த கிளாஸுக்கு வந்து டீச்சராக இருக்கேன், நான் வந்து இப்போ வந்து சோலாராக பேசுகிறேன், பட் நீங்கள் மீட்டிங் வர அன்னைக்கு நான் சன்னாக தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் சன்னை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ சன் எப்படின்னா அவன் சின்ன பையன் தானே, அவன் வந்து இந்த குழந்தைங்க ஸ்டேஜ் பார்த்தா பயப்படல, அந்த மாதிரி தான் மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கான். அவனும் மைக்கில் வந்து என் பேர் சன், நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிடுறான். எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல் பேசுகிறாங்க, ஸோ சோலாருக்கு இப்படி ஆனனால அவன் ஒரு நாள் சோலாராக ஒரு நாள் சன்னாக இருப்பான். ஸோ சன்னாக இருக்கும்போது அவன் குழந்தைங்களாக இருப்பான், மற்றபடி சோலாராக இருக்கும்போது அவனோட கிளாஸ் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு நல்லா எடுப்பான். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் ஒர்க்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் சன்னாக இருக்க டைமில் அவனோட கிளாஸஸ்லாம் மற்ற டீச்சர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி மாற்றி அவங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்ல, அப்போ மற்ற டீச்சர்ஸுமே அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களும் ஆமாங்கிற மாதிரி தான் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பேங் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்டாஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்கிறாங்க, பட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் சோலார் மேலே மட்டும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலையேங்கிறாங்க. ஏன்னா உங்கள் டீச்சர் போமைக்கு சர்டிஃபிகேட் கூட இல்லைன்னு சொல்ல அப்போ எல்லா பேரண்ட்ஸும் ஷாக் ஆகிடுறாங்க, என்னது சர்டிஃபிகேட் கூட இல்லையான்ட்டு. அப்போ போமைக்கும் ஆமாம் என்கிட்ட டீச்சர் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி அவனே ஒத்துக்கிறான். அப்போ பேங்குமே ஓகே புரிஞ்சதில்ல, அப்போ நீங்களே ரிசைன் பண்ணிடுங்க, ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல டீச்சருக்கு எடுத்துக்காட்டாக இருக்காதுன்ட்டு. அப்போ சன் இதெல்லாம் பார்த்துட்டு கோவமாயிடுறான், நீங்கள் எப்படி ஆண்டி அதெல்லாம் சொல்லலான்னு சொல்ல பேங்குக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஆன்ட்டின்னு சொல்லும் போது. அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க.
நீங்கள் டீச்சர் போமைக்கு பற்றி அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவர் ரொம்ப கைண்டானவர், டீச்சிங்கில் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காரு, எங்கள் எல்லார் மாதிரியும் கேரிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் இந்த நோட்டை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது போமைக்கு ஒரு குட்டி நோட்டில் எழுதுவான்ல, அந்த நோட்டை காட்ட பேங்க் சொல்கிறாங்க, சன் அந்த நோட் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதில் எழுதியிருக்கிறதுலாம் தெரியவே இல்லைன்ட்டு. அப்பயும் சன் அவங்கள கலாய்க்கிறான். ஆமாம் ஆமாம், வயசாயிடுச்சுன்னா தூரப்பார்வை இருக்குன்னு எனக்கும் தெரியும்ன்ட்டு. அப்பயுமே எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் இதுக்கு முன்னாடி அந்த பசங்க கிங் 4 முன்னாடிலாம் நேம் எழுத போயிருப்பான்ல, அந்த பசங்களும் வேணாம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எங்களை நேம் எழுதி மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்ல போமேக்கு சொல்லியிருப்பான், இது உங்களை மாட்டி விட்டுறதுக்கு நான் எழுதலை, உங்கள் மேலே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறேன்ட்டு. ஸோ அந்த பசங்களுக்கு மேக்ஸ் அவன் புரிகிற மாதிரி லைஃப் ஸ்டைல் வச்சு அந்த மாதிரிலாம் சொல்லி தருவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லித்தர அந்த பசங்களுக்கு மேக்ஸ் மேலே இருக்க பார்வையே மாறி இருக்கும், அவங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த பசங்களுமே சொல்கிறாங்க, இவரால் தான் எங்களுக்கு மேக்ஸை பிடிக்கவே ஆரம்பிச்சுதுன்ட்டு. அப்போ சன்னுமே போமேக்கு எங்களுக்கு சொல்லித்தரனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ஸ்கூலுக்கு வர பிடிக்கலனாலும் அவருக்காக நாங்கள் வருவோங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். பேங்க் சொல்கிறாங்க, இது அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருமே யோசித்து முடிவெடுக்க வேண்டியது, ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதால மட்டும் முடிவெடுத்துட முடியாதுன்னு சொல்ல அப்போ பேரண்ட்ஸே சப்போர்ட்டுக்கு வராங்க. ஏன் முடிவெடுக்க முடியாது, ஸ்டூடெண்ட்ஸானே இவங்ககிட்ட கிளாஸ் கவனிக்கிறாங்க, அப்போ அவங்க ஒப்பீனியனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் தானேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ பிரின்சிபல் பேசுகிறாங்க, இந்த ஸ்கூலோட ஆக்டிங் பிரின்சிபலாக நான் இது வரைக்கும் கரெக்டாக தான் இருந்திருக்கேன், பட் இப்போ நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் முடிவெடுக்க போகிறேன், இவங்க 2 பேரையும் நான் வேலையை விட்டு தூக்க மாட்டேன்னு சொல்ல அப்போ பேங்க் சொல்கிறாங்க, பட் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து தான் பேசி ஆகணும், என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த சைட்லேருந்து நான் பிரின்சிபலோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டாங்க, பட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ மிஸ் பேங் அப்படின்லாம் சொல்ல பேங்க் சொல்கிறாங்க, அதுக்குள்ளே எனக்கு தேங்க்யூலாம் சொல்லாதீங்க, நான் இதை 1 வருஷம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன், 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் டீச்சர்ஸ் அவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக இவங்க டீச்சர்ஸு சோலார் போமேக்கு பிரின்சிபல் ஜி எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா போமேக்கு அந்த சர்டிஃபிகேட் எக்ஸாமுக்காக தான் படிச்சுட்ருக்கான். அப்போ சன் துணி பேஸ்கெட்டை தூக்கிட்டு வரான். ஏன்னு கேட்டால், நீங்களே ஆல்ரெடி டயர்டாக இருக்கீங்க, நிறையா ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஸோ நானுமே உங்களை டயர்டாக்க வேணாம் தான் இது நான் பண்ணுறேன்னு சொல்ல அவன் துணி துவைக்க போகிறானாமா. அப்போ போமேக்கு சொல்கிறான், நீ ரொம்பவே வளர்ந்துட்டதான்ட்டு. ஆமாம், நான் வளர்ந்துட்டேன், ஸோ இனிமேல் நீங்கள் எனக்கு எதுவும் சொல்லித்தர வேணாம், நானே பார்த்துப்பேன், அதோடு உங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்குல்லன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிட்டார் இருந்துச்சு, அதை எடுத்து இந்தாங்க, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதை ப்ராக்டிஸ் பண்ணு தானே நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். அப்போ போமேக்குமே எழுந்து லிட்டில் ட்ரபிள் மேக்கர்னு சொல்லிட்டு சன்னை ஹக் பண்ணுறான். அப்போ சன்னுமே சிரிச்சுட்டே ஹக் பண்ணுறான், குழந்தைங்க ஹக் பண்ணல அந்த மாதிரி. அப்போ போமேக்கு பின்னாடி சோலார் ஹக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ எனக்கு ரொம்பவே தெம்பாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி ஓகே, துணியெல்லாம் மிஷினில் போட்டு போய் குளின்னு சொல்ல நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம், நானே பண்ணிப்பேன்னு சொல்லிவிட்டு அவன் குழந்தையாட்ட அந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் போமேக்கு உட்காந்துட்ருக்க அவனுக்கு அந்த வவுச்சர் இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்துட்ருக்கான், அந்த கிஸ் வவுச்சர். அப்போ சோலாரே அங்கே வர மாதிரி அவன் நினச்சி பார்த்துக்கிறான். ஸோ சோலார்கிட்ட அந்த வவுச்சரை காட்ட, இது இப்போ நீ யூஸ் பண்ணுறியான்னு கேட்குறான். இல்லை, நான் அப்புறம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு போமேக்கு சொல்கிறான். ஸோ சோலார் என்ன பண்ணுறான்னா, சரி பரவாயில்ல, என்னோட அமேசிங்கான பாய் ஃப்ரெண்டுக்கு நான் ஃப்ரீயாகவே ஒரு கிஸ் தரேன்னு சொல்லிட்டு அவன் போமேக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நினச்சி தானே பார்த்துருப்பான். ஸோ இப்போ போமேக்கு என்ன பண்ணுறான்னா, அவன் சிரிச்சுட்டு கிட்டார் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். இந்த சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். ஆக்சுவலாக இது சாட்டர்டே தான் வாரம் ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகிற ட்ராமா. ஸோ நான் எப்போயுமே சண்டே இந்த ட்ராமாவோட வாய்ஸ் ஓவர் போட்டுருவேன். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான க்யூட் அண்ட் லவ்லியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye. Hey, my baby.